அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம உளவியல் பாடத்தில் வரக்கூடிய பேப்பர் 1 பேப்பர் 2 சம்மந்தப்பட்ட ஆளுமை என்ற சப்ஜெக்டை பற்றி இங்கே நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். இந்த ஆளுமைக்கு முன்ன ஒரு 2 டாபிக் வரும். சில புக்கில் அது வேரியேஷனில் கொடுத்துருப்பாங்க. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கத்திறன், நுண்ணறிவு இதெல்லாம் முன்னாடி வரும், மனப்பான்மை இதெல்லாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன சார்னா, ஆளுமையை பேஸ் பண்ணி தான் நுண்ணறிவை கொண்டு வருவாங்க. நுண்ணறிவை பேஸ் பண்ணி ஆக்கத்திறனோட மனம், பொருத்தப்பாடின்மை, இதை கவர்ச்சி, நாட்டம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதனால் இங்கே ஆளுமை என்பதை பேஸ் பண்ணி வருதுனால கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுமை குறிக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் லத்தீன் மொழி சொல். இந்த லத்தீன் மொழி என்பது பேப்பர் 1 கொஷின். அதனால் இந்த இடத்துல பர்சோனா என்ற சொல்லிலிருந்து வந்ததாக குறிப்பிடப்படும். லத்தீன் மொழி சொல்லு பர்சனாலிட்டி. இந்த பர்சோனா என்பதன் பொருள் சரிங்களா, கிரேக்கர்கள் நாடகம் நடிக்கும் பொழுது அணியும் முகமுடி. இது எதிர்பார்க்குற கொஸ்டினாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்கள் கொடுக்குறாங்களா, ரோமானியர்கள் கொடுக்குறாங்களா, எகிப்தியர்கள் கொடுப்பாங்களான்னு கேட்பாங்க. அதனால் இந்த இடத்துல கிரேக்கர்கள் நாடகம் நடிக்கும் பொழுது அணியும் முகமுடிக்கு பெயர் பர்சோனா என்று அழைப்பார்கள். ஸோ இந்த ஆளுமை திறனை வெளிப்படுத்துவது நாடகம். இப்போ நாடகம்ன்றது நமக்கு தெரியும், உலகமே ஒரு நாடக மேடை. அதில் அனைவரும் நடிகர்கள் சொன்ன நபர் யாருன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பார். ஸோ அதன் அடிப்படையில் ஒருவரது பண்புகளை குறிக்கக்கூடியது வெளித்தோற்றமே ஆளுமை என அழைக்கப்படுகிறது. அவருடைய பண்பு சரிங்களா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல பண்பு மட்டும் குறிக்கும். இந்த பண்பு என்பது பண்பாடை குறிக்கும், பண்பாடு என்பது ஒழுக்கத்தை குறிக்கும், ஒழுக்கம் என்பது ஆளுமையை குறிக்கும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆளுமையுடைய வரையறைகள் என்னென்ன சார்னா, ஆளுமை என்பது ஒருவனது பண்பு நலனின் தனித்தன்மை. பண்பு நலன்களுடைய தனித்தன்மை என கூறியவர் யாருன்னா கில்போர்ட் என்பவர் குறிப்பிடுவார். அதுக்கடுத்து ஒருவன் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறான், உடல் மற்றும் உள்ள பண்பு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடல் மற்றும் உள்ள பண்பு அடிப்படையில் குறிப்பது ஆளுமை என கூறியவர் ஆல்போர்ட். இந்த இடத்துல கில்போர்ட் வேற, ஆல்போர்ட் வேற. இது 2 எதிர்பார்க்கிற வினாவாக இருக்கும். அடுத்து உள்ளத்திறன். உள்ளத்திறன்னா ஈட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ அடிப்படையில் ஆளுமையை வெளிப்படுத்துவது. உள்ளத்திறன் பெற்றுள்ள மனிதன் தனித்தன்மை உடையவன் என கூறியவர் எஃப்.எஸ். ஃப்ரீமேன். எஃப்.எஸ். ஃப்ரீமேன் என்பவர் குறிப்பிடுறார். அடுத்து ஆளுமை என்பது மனநிலையின் மொத்த தொகுப்பு. நம்ம மனம் எந்த அளவுக்கு செயல்படுகிறதோ அதனுடைய மொத்த தொகுப்பே ஆளுமை என கூறியவர் வாலண்டைன். வாலண்டைன் என்பவர் குறிப்பிடுறார். சரிங்களா, இது மீனாட்சி சுந்தரம் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். அடுத்து ஒருவரது நடத்தை, சிந்தனை, உடல் சார்ந்த அமைப்பு. நடத்தை, சிந்தனை, உடல் சார்ந்த அமைப்பு அனைத்தும் சேர்ந்ததே சரிங்களா ஆளுமை என கூறியவர் ஆல்போர்ட். இந்த கில்போர்ட்டும் ஆல்போர்ட்டும் நிச்சயமாக எதிர்பார்க்குற வினாக்களாக இருக்கும். மொத்தம் ஒரு 9 சோதனைகள் ஆளுமையை செய்வாங்க. அதில் நமக்கு ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆளுமை என்பது நம்பகமான செய்தியை அளிக்கும் வண்ணம். நம்பகம்னா நம்பிக்கை தன்மைன்னு அர்த்தம். ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிரோட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்பகமான செய்தி அளிக்கும் வண்ணம் நீண்ட காலம் உற்று நோக்குதலே ஆளுமை என கூறியவர் ஜே.பி. வாட்சன். ஜே.பி. வாட்சன். அடுத்து ஆளுமை என்பது ஒரு தனி மனிதனின் சூழ்நிலை. அப்போ சூழ்நிலைன்னு வந்துருச்சு சரிங்களா, மரபு கிடையாது, சூழ்நிலை மட்டும்தான். அதனுடைய செயல்படும் தன்மை என கூறியவர் ஆர்பி கேட்டல். இந்த ஆர்பி கேட்டலை பற்றியான கொஷின்ஸ் ஒரு வகைப்பாடு வரும், பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா. அதனால் ஆளுமையின் சிறப்பு இயல்புகள் எதெல்லாம் ஆளுமையினுடைய சிறப்பு இயல்புகள் அப்படின்னா, 1 தன்னுணர்வு உள்ள உயிரினங்களுக்கு மட்டுமே இருக்கும். தன்னுணர்வுனா தன்னுணர்வு உள்ள உயிரினம். நிச்சயமாக விலங்குகளுக்கு மட்டுமே ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தன் உணர்வு அப்படின்ற வார்த்தை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து தனித்தன்மை வாய்ந்தது. ஆளுமை என்பது பர்சனாலிட்டி என்பது தனித்தன்மை, இண்டிவிஜுவலாக காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து மரபும் சூழ்நிலையும் இணைந்து காணப்படும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆளுமையில் மரபும் சூழ்நிலை இருக்கும், நுண்ணறிவில் சூழ்நிலை மட்டுமே காணப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால அது 2ம் இணைந்தது. அடுத்து தற்கருத்து வளர்ச்சி. தற்கருத்துனா தன்னம்பிக்கைன்னு அர்த்தம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரக்கூடியது. தற்கருத்து வளர்ச்சியுடன் நேரடி தொடர்பு காணப்படும். நேரடியாக இருக்கும். ஒருவர் மீது நம்ம ஆளுமை செலுத்தும் பொழுது அவர்கள் நம் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதனால் இந்த தற்கருத்து என்ற வார்த்தை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இது நிலையானதல்ல. ஆளுமை என்பது நிலையானதல்ல. ஏன் சார்னா மனிதனுக்கு மனிதன் வேறுபடும்.
அது மனிதனுக்கு மனிதன் சூழ்நிலையின் அடிப்படையில் வேறுபடும் சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஆளுமை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு நபர் நல்ல நிலையில் இருப்பார், நாளைக்கு அப்படியே மாறி பேசுவார், அடுத்த நாள் பார்த்தா நம்பிக்கை ஊட்டக்கூடிய நபராக இருப்பார். அதனால ஆளுமை என்பது மாறிக்கொண்டே இருக்கும் சொல்லக்கூடியது. ஸோ அதனால் ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன சார்னா 3 காரணிகள். 1 உயிரியல் காரணிகள், 2 சமூக காரணிகள், 3 உளவியல் காரணிகள். இந்த 3ல் 1 பேப்பர் 1ல் கேட்பாங்க, டைரெக்டாக உள்ளே இருந்து கேட்கணும்னா அது பேப்பர் 2ஆக இருக்கும். இதில் உயிரியல் காரணிகள் என்ன சார்னா உடல் சார்ந்தது சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம கிராம பகுதியில் அல்லது நகரத்தில் சொல்லுவோம் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம ஆடை அணிந்திருக்குமோ அந்த அளவுக்கு மனிதனை பார்த்து பர்சனாலிட்டி உள்ள நபர்னு சொல்லக்கூடியது. அதனால் இங்கே உடல் சார்ந்த காரணி. 2வது நாளமில்லா சுரப்பி. இது சயின்ஸில் நம்ம படிப்போம். நாளமில்லா சுரப்பிகள் பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பீனியல் சுரப்பி, அடுத்து பார்த்தோம்னா தைமஸ் சுரப்பி, பாரா தைராய்டு சுரப்பி, அட்ரினல் சுரப்பின்னு சொல்லிட்டு தெளிவாக சுரப்பிகள் படிப்பு. இதில் ஆளுமை சுரப்பி என அழைக்கப்படுவது தைராய்டு சுரப்பி. அதனால் பர்சனாலிட்டியை உருவாக்கக்கூடியது அறிவியல் பூர்வமான நாளமில்லா சுரப்பிகள் பற்றி பெரிய டாபிக். இந்த இடத்துல அது தலைமை சுரப்பி என அழைக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பியை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அடுத்து நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம்னா என்ன சார்னா மூளையுடைய வளர்ச்சி. சில குழந்தைகள்லாம் மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கும், சில குழந்தைகள் அபாரம் மூளை வளர்ச்சியாக இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்ல முடியல குழந்தையிலே இவ்வளோ சுட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சில குழந்தைகள்லாம் மக்கா இருப்பாங்க. அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸோட தொடர்புடைய விஷயத்தில் பார்க்கும்போது நரம்பு மண்டலத்தில் நரம்பு சிதைவுன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்பட்டதுன்னா அதனால் பாதிக்கப்படுவது ஆளுமை திறன் என்று அழைக்கப்படும். ஒன்றும் இல்லை சார், ஒரு 18 வயது குழந்தை பார்த்தீங்கன்னா குமரப்புறத்தில் இருக்கிறவன் 5 வயது குழந்தை மாதிரியே செயல்படுவோம். சப்போஸ் 10 வயது குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 21 வயது இளைஞர் மாதிரியே செயல்படுவாங்க. அப்போ ஆளுமை திறன் வேறுபடுறதை இந்த இடத்துல கொண்டு வருவோம். அடுத்து சமூக காரணி குடும்பம், நம்முடைய குடும்ப அமைப்பு. 2 பள்ளிக்கூடங்கள், 3 மொழி. பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு ஆள் ஒரு மொழி கற்றுக்கொண்டிருந்தால் ஒரு நபருக்கு சமம், 2 மொழி கற்றுக்கொண்டிருந்தால் இருவருக்கு சமம். ஸோ அதனால் மொழி இந்த இடத்துல ஆளுமையினுடைய திறனை வெளிப்படுத்துவதாக இருக்கும். பண்பாடு என்பது இனத்திற்கு இனம், மதத்திற்கு மதம் வேறுபட்டு காணப்படும். அப்போ பண்பாடு என்பது மனிதனுடைய மனதை பண்படுத்துவது. இந்த மனம் என்பது தான் இந்த இடத்துல என்ன சார் சொல்லணும்னா ஆளுமைன்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கும். இந்த பண்பாடு என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. டி.கே. சிதம்பரனார். அதை பிரபலப்படுத்தியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. அப்போ பண்பாடு என்பதை பேஸ் பண்ணியான கொஸ்டின்ஸ் சங்ககாலம் முதலே வரக்கூடியது. அது மனிதனுக்கு மனிதன், இனத்திற்கு இனம், நாட்டிற்கு நாடு வேறுபட்டு காணப்படும் சொல்லுவாங்க. அடுத்து உளவியல் காரணிகள். நுண்ணறிவு. கண்டிப்பாக நமக்கு நுண்ணறிவு ஈவு எவ்வளோ, மன வயது எவ்வளோ, கால வயது எவ்வளோ அப்படின்லாம் நம்ம டெப்த்தாக படிக்க போகிறோம். ஊக்கம், மோட்டிவேஷனில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் அதாவது நமக்கு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். மனவெழுச்சி, அன்பு, பண்பு, கோபம், இதை மாதிரியான மனவெழுச்சிகளை வெளிப்படுத்துவதற்கும் பயன்படுத்தும். அடுத்து மனப்பான்மை. நம்முடைய மனப்பான்மை எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பேஸ் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட் கவர்ச்சி. ஒரு பொருளை பார்க்குறோம், அப்படியே கவர்ச்சி தன்மை என்னன்றதை இங்கே பார்க்க போகிறோம். அடுத்து இல்லை நம்ம ஆளுமையினுடைய வகைப்பாடு. இந்த ஆளுமை வகைப்பாட்டில் என்னென்ன சார்னா ஒரு 8 வகைப்பாடு இருக்குது. இந்த 8 வகைப்பாட்டில் இந்திய வகைப்பாடு தான் நமக்கு எதிர்பார்க்குற கொஸ்டினாக இருக்கும். ஆளுமை வகைப்பாடு 1 கேலனின் வகைப்பாடு, 2 கிரிச்மர் வகைப்பாடு, 3 ஸ்ப்ரென்னெக்கர் வகைப்பாடு, 4 ஷெல்டன் வகைப்பாடு, 5 லிபிடன் வகைப்பாடு, 6 ஆக்பர்ன் வகைப்பாடு, 7 கார்ல் யூங், 8 இந்திய வகைப்பாடு. இந்த வகைப்பாட்டில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதில் தான் கேட்பாங்க. மாற்றி கொடுத்து சரியானது எது, இவங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் கண்டறிஞ்சிருக்காங்க, ஒரு ஆளுமை திறன் உள்ள நபர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆளுமை திறன் உள்ள நபருடைய பண்பு குணநலன்கள் என்ன, ஒரு ஆளுமை திறன் உள்ளவர் மரபும் சூழ்நிலை எப்படி நடந்து கொள்வார் அப்படின்ற கேரக்டர் இவங்க தனித்தனி ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆய்வு மூலியமாக வகைப்படுத்துவதே ஆளுமை வகைப்பாடு. இதுதான் சார் நமக்கு அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய வினா. வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதில் கேலன் வகைப்பாடு என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா 4 வகையாக பிரிக்கிறாரு ஹியூமன் பீயிங். 1 சிறுமூஞ்சி. சிடுமூஞ்சின்னு சொல்லுவாங்க. சிடுமூஞ்சினா எப்போ எடுத்தாலும் கோபப்பட்டுகிட்டே இருப்பாங்க. சிலர்லாம் கிராமத்தில் அல்லது சிட்டியில் அல்லது நகரத்தில் அல்லது பள்ளிக்கூடங்களில் பாருங்கள், மாணவராக இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் சரி எரிஞ்சு விழுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கேரக்டரே என்ன சார்னா கண்டினியூவாக கோபப்படுவதாக இருக்கும். சரிங்களா? சிடுமூஞ்சி அவங்களுடைய கேரக்டரில் வரக்கூடிய பண்பு கோபம் அப்படின்னு சொல்கிறாரு கேலன். 2வது அழுமூஞ்சி. எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க.
கிராம பகுதி எங்கே இருந்தாலும் சரி சிறிய விஷயத்துக்கு கூட அழுதுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 மார்க் எடுத்திருப்பாங்க, இதுக்கு அழுவாங்க. 20 மார்க் எடுத்துருப்பாங்க, அதுக்கும் அழுவுவாங்க. கான்செப்ட் என்ன சார்னா, மாணவர்கள் 60 மார்க் எனக்கு பத்தாது, என் நண்பன் வந்து 65 எடுத்துட்டாரு, அதனால் எனக்கு 5 மார்க் போயிடுச்சுன்னு அதுக்கும் அழுவக்கூடிய நபராக இருப்பாங்க. ஸோ அதனால் அழுமூஞ்சியாக இருக்கக்கூடிய கேரக்டர் பண்பு மனசோர்வு. இந்த மனசோர்வு தான் சார் மனமுறிவை கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், சரிங்களா. அடுத்து தூங்கு மூஞ்சி, எப்பவுமே தூங்கி கொண்டே இருப்பாங்க, சரிங்களா. அப்படி தூங்கி கொண்டே இருக்கிற நபர்களுடைய மிக முக்கியமாக என்ன சார்னா, செயல்படாதவர், விரைவில் செயல்பட மாட்டாங்க, பொறுமையாக போவாங்க. அதாவது எந்த ஒரு செயலும் உடனடியாக செய்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்கிறார். சிறு மூஞ்சி, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர் தான் வந்து பார்த்தோம்னா நல்லது செய்பவன். நல்லது செய்பவன் இங்கே சொல்கிறதை விட நம்பிக்கையுடைய அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய நபர்னு கேலன்னு சொல்கிறார். ஸோ 4 வகையாக பிரிக்கிறாரு. 1 சிடு மூஞ்சு, அழுமூஞ்சு, தொங்கு மூஞ்சு, சிறி மூஞ்சு. இந்த 4ல் ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து கேலன் வகைப்பாடில் தவறானது எதுன்னு கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கிரச்சுமர் வகைப்பாடு, சரிங்களா. 2 பிரிக்கிறாங்க. 1 சீஷோ தைம். சீஷோ தைம்னா ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, பேஸ் கட்டு பார்த்தோன்னா உருளையாக இருக்கும். ஆள் எப்பவுமே எப்படி இருப்பாங்க, ஃபேட்டாக இருக்கிறவங்கள எந்த வேலையும் செய்ய முடியாது, அவங்க சோர்வாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சுகத்தை விரும்புகிற நபர்களாக இருப்பாங்க. அதனால் சீஷோ தைம். சைக்ளோ தைம்னா என்ன சார்னா, ஒல்லியாக இருப்பாங்க, ஆக்டிவேஷனாக இருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் வேகமாக செய்வாங்க. அதனால் இந்த இடத்துல சீஷோ தைம், சைக்ளோ தைம் என்ற வார்த்தையை பேஸ் பண்ணி கொண்டு வந்தவர் கிரச்சுமர், சரிங்களா. 3வது ஸ்பிரென்னேக்கர். வகைப்பாட்டில் 6ஆக பிரிக்கிறார். அரசியல்வாதிகளை பேஸ் பண்ணி வரதுனால இந்த இடத்துல என்ன சார்னா, கொள்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அதனால் கொள்கை வகை ஆளுமை. 2வது அழகுணர்ச்சி. கண்டிப்பாக அவங்க யாராவது ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக பியூட்டி பார்லர் சொல்கிறீங்களோ, அந்த அழகுணர்ச்சியை கொண்டு வரதுனால அழகுணர்ச்சி ஆளுமை. 3வது சமூகம். சமூகத்தில் நல்லது செய்ய வேண்டும் என்ற சிலருக்கு நோக்கங்கள் எண்ணங்கள் இருக்கும், அதனால் அது சமூக வகை ஆளுமை. அடுத்து பொருளாதார ஆளுமை. பொருளாதாரம்னா என்ன சொன்னால், பணம், பொருள், வசதி படைத்து இருப்பது பேஸ் பண்ணி வரதுனால அந்த பொருளாதார ஆளுமையை இங்கே கொண்டு வரார். அடுத்து அரசியல் ஆளுமை. இந்த அரசியல் ஆளுமை தலைமை பண்பு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க. அந்த தலைமை பண்பு இல்லைன்னா அரசியல் ஆளுமைக்கு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இல்லாத போயிடும். அடுத்து சமயம். சமயம்னா இந்து மதத்தையோ அல்லது மற்ற மதத்தை பேஸ் பண்ணியோ சமயத்தில் மிக பெரிய தலைவர்களாக இருப்பாங்க. அதனால் சமய ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சவர் ஸ்பிரென்னேக்கர். பாருங்க, கேலன் வகைப்பாடு வேறு, கிரச்சுமர் வகைப்பாடு வேறு, ஸ்பிரென்னேக்கர் வகைப்பாடு வேறு. அடுத்து ஷெல்டன் வகைப்பாடு. ஷெல்டன் என்ன சார் சொல்கிறேன்னா, சுக விருப்பம் உடையவன், எந்த வேலையும் செய்யக்கூடாது, 3 வேலையை சாப்பிட்டு வீட்டில் நிம்மதியாக டிவி பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கணும், சுக விருப்பம் முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்னா, ஓய்வு நிலையை விரும்புபவன், எப்பவுமே ஓய்வாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அடுத்து சிந்தனை. ஏதாவது ஒன்று சிந்தனை செய்து கொண்டே இருப்பாங்க. அந்த சிந்தனை வந்து பார்த்தோம்னா கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக இருப்பதனால அது சிந்தனை சார் ஆளுமை அப்படின்னு பிரிச்சிருப்பார். அடுத்து செயல். ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பாங்க, அதனால இது செயல்சார் ஆளுமை. என்னன்னா மன வலிமை. யார் ஒரு கண்டினியூ ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறார்களோ, அது மாணவராக இருந்தாலும் சரி. மாணவர்னா என்ன சார்னா, கட்டுரை எழுதுதல், கவிதை எழுதுதல், பாடல், இசை, வாசித்தல், எழுதுதல், ஏதாவது ஒன்று செய்துகிட்டே இருந்தால் மன வலிமை பெறுவாங்க. அது மாணவர்கள் மட்டுமல்ல, மனிதனுக்கு பொருந்தும் என்றதுனால 3 வகையாக பிரித்தவர் ஷெல்டன். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பார்க்கணும், சரிங்களா. அடுத்த லிபிடன் என்ன சார் சொல்கிறாருன்னா, இவர் 3ஆக பிரிக்கிறார். 1 அதிகார ஆளுமை. யார் மீதாவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரத்தை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே பணிபுரிய வேண்டும் என்ற அதிகாரம். இந்த அதிகாரம் என்னவா சார் மாறும்னா ஆணவமாக மாறிடும். ஆனால் அந்த ஆணவம் வந்ததுன்னா அதிகாரத்தன்மை மறைந்து விடும். அதிகார ஆளுமை. அடுத்து ஜனநாயக ஆளுமை. மக்களை ஒன்று திரட்டி ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய தலைவர்கள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மாதிரி ஒரு சிறந்த ஆளுமை மிக்க நபர் யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசோலினி என்பவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முசோலினி வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி ஒரு சிறப்பாக ஒரு வாசகம் சொல்லியிருப்பார். என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அலெக்சாண்டரும் நெப்போலியனும் பிறந்த காலத்தில் நேதாஜி பிறந்திருந்தால் இவங்க 2 பேரும் வரலாறே வந்திருக்க மாட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு நேதாஜியுடைய தலைமை பண்பு இந்த இடத்துல கொண்டு வராங்க அப்படின்னு பக்கத்தில் ஜனநாயக ஆளுமையை நம்ம எங்கே கொண்டு வரலாம். அடுத்து விருப்ப ஆளுமை. ஏதாவது ஒரு விஷயத்தை, அது ஏதாவது ஒரு செயலை நம்ம விருப்பப்பட்டு செய்யக்கூடிய விஷயம் சக்சஸ் ஆகும், அதனால் அது விருப்ப ஆளுமை என பிரிக்கிறார். இது 3 லிபிடன் பிரிக்கப்பட்டது, அதிகாரம், ஜனநாயகம், விருப்பம். அடுத்து அக்பர். அக்பர்னு பிரிக்கக்கூடிய தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னலக்காரன்,
தன்னலம் என்றால் சுயநலவாதி. கான்செப்ட் புரியுதா? அப்போ தன்னலக்காரன் என்பது சுயநலவாதி என்பது என்ன சார் அர்த்தம்னா, தனக்கு தேவையானதை விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வது அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்து புரட்சியாளன், ஷேக்கு ஓரோ மாதிரி புரட்சியாளராக இருக்கக்கூடியவங்க, சரிங்களா? புரட்சியாளருக்கும் தலைமையாக இருப்பாங்க. அதனால் இந்த இடத்துல தலைவனோட தொடர்புடைய விஷயம் லீடர்ஷிப் கொண்டு வரதுனால ஆக்பர் தன்னலக்காரன், புரட்சியாளன், தலைவன், தற்பெருமைக்காரன். தன்னை பற்றி பெருமையாக ஒரு நாளில் யாராவது ஒருத்தர் பேசாமல் இல்லைன்னா அவன் மனிதனாக இல்லை அப்படின்னு சொல்கிறது நபர் யாருன்னா ஆக்பன். அப்போ தற்பெருமையை விரும்புபவன் அர்த்தம். மற்றவர்கள் பெருமை பேசுவதில்லை, தனக்குத்தானே பெருமை பேசக்கூடிய நபராக இருப்பார்கள். அடுத்து சூதாடி. சூதாடி என்பது நமக்கு தெரியும், சரிங்களா? எந்த ஒரு விஷயத்திலையும், சரிங்களா, சூழ்நிலைக்கு அடிப்படையில் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அடிப்படையில் ஒரு சூதாடி என்று அழைப்பார்கள். அடுத்து பிறர் தன்னை மெச்ச வெடிபவன், மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்பதனுடைய அளவில் பிறர் தன்னை மெச்ச விழிபவனாக இருப்போம். இந்த 6 முறையை பின்பற்றிய நபர் ஆக்பன் என்பவர் அவர். கார்லியும் அகமுகன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புறமுகன், அகம்னா உள்ள, அகம்னா உள்ள, புறம்னா வெளி. அகம் புறம் சொல்லும். அகம்னா என்ன சார் அப்படின்னா, தனக்குத்தானே இருப்பார், யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார், ஆனால் மற்றவங்களால அவர் எந்த ப்ராப்ளம் வர. ஃபார் பெஸ்ட் தத்துவ அறிஞர், தனக்குத்தானே சிந்திப்பாங்க. அறிவியல் அறிஞர், தனக்குத்தானே ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பாங்க. இது மாதிரி வரக்கூடிய. புறமுகன், வெளியாட்களுக்காக இருக்கக்கூடியதில் அரசியல்வாதி. அடுத்து சமூக பணியாளர், வழக்கறிஞர். அடுத்து விற்பனையாளர், எல்லா சேல்ஸ்மேனும் வருவாங்க. அதனால் கார்லியும், சரிங்களா, அகமுகன் புறமுகன் என பிரிக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. இந்த 7ம் உளவியல் அறிஞர்களுடைய ஆளுமைத்தன்மையை பேஸ் பண்ணி கொண்டு வந்தது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8வது நம்மளுடைய இந்திய ஆளுமையில் 3ஆக பிரிச்சிருப்பாங்க. சாத்வானா என்ன சார்னா, பொறுமை குணம் கொண்ட நபர்னு அர்த்தம். சாத்வா என்பதன் அர்த்தம் பொறுமையாக இருப்பாங்க, வேலையும் கிளீனாக முடிச்சு தருவாங்க. அல்லது மாணவர்கள் பொறுமையாக இருப்பாங்க, சக்ஸஸ் பண்ணி முடிப்பாங்க, கற்றலையும் சரி மற்ற விஷயத்திலும் சரி. அடுத்து ரஜோகுணம்னா உறுதியான மேலாதிக்கம் செலுத்துபவர். அடுத்தவங்க மீது லீடர்ஷிப் சொல்கிறீங்களா, பீப்புள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய தலைவர், மாணவர் தலைவனை பேஸ் பண்ணி உறுதியான மேலாதிக்கம் செலுத்துபவர், வீரமிக்க நபர்களாக காணப்படுவாங்க. அடுத்து தாமோ குணம் என்பது ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, அதிகம் பொய் பேசுபவர்கள் இருப்பாங்க, குற்றவாளிகளாக மாறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இது 3ம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஆளுமை, சரிங்களா?